Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 223. ஓபன் பண்ணா நம்மளுக்கு அப்படியே பொடி நிறைய காட்டுக்குள்ள போறாங்க. எல்லாத்துக்கும் இப்ப அந்த பொடிப்பைய மேலதான் செம காண்டு. போய் எப்படியாச்சும் அவனை பொல்லன்னு பொலந்து எட்டணுங்கிற வெறியில தான் போவாங்க. ஆனா நம்ம இன்னுமே இவங்க யாரையுமே நம்பல. வாட் அ சைல்டிஷ் கேர்ள். ரோபின் அங்க இருந்த கல்வெட்டை படிச்சு பார்த்துட்டு உண்மையான கல்வெட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கிற மாதிரி சொன்னால அது யாரு என்னன்னு கேட்டா சீ காட்ஸ் பேலஸ்க்கு போறோம்ல, அங்க போன உடனே உனக்கே தெரிய வரும்பா. சரி ரைட் அப்படியே பொடி நிறைய போவாங்க. இந்த நமி இருக்காளே அவளோட பயங்கர ரவுசு. அவ என்ன நினைச்சு பயப்படுவான்னா இவளை பயங்கரமான இந்த காட்டுக்குள்ள கூட்டு போய் தனியா கட்டி போட்டு அதுக்கப்புறம் பொலன்னு பொலந்து கட்டி இவகிட்ட இருக்க கோல்ட் எல்லாம் ஆட்டையை போட்டு போயிருவான் இல்லோன்னு பீதி. நம்மளே அவங்க பாட்டுக்கு போவாங்க. சாப்பரு நிஜமாவே அந்த பொடிப்பையன் இங்கதான் இருக்கானாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே போவான். உசோப்பு பெரிய பாடி கார்டு மாதிரி பின்னாடி அலாட்டா வராராமா. கண்டிப்பா அந்த பையன் இங்கதான் தங்கி இருப்பான். ஏன்னா இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் அலாட்டா இருங்க, இல்லன்னா விளாட்டா நம்மள செஞ்சுட்டு போயிருவான். மேபி அவன் ஏதாச்சும் ஒரு பெரிய மான்ஸ்டரோட சபார்டினேட்டா இருக்கலாம்ல. எது மான்ஸ்டரானு சாப்பருக்கு பீதி ஆகும். உசோப்புக்கு இது போதுமே, அவனை இன்னும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவான். மான்ஸ்டர்னா சாதாரண மான்ஸ்டர் இல்ல, அந்த மாதிரி மான்ஸ்டர் எல்லாம் அதுங்களை ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எதுவுமே தெரியாம கேஷுவலா வந்துட்டு இருக்கும் போது சாட்டானா இடையில புந்து ஊரே கவ்வு. அதுக்கப்புறம் நம்மள அப்படியே சாப்பிட்டாதான் அலேக்கா ஏப்பம் விட்டுரும். என்னைய ஏகப்பட்ட டைம் இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணி இருக்குது. எத்தனை டைம்னு எனக்கே ஞாபகம் இல்ல. ஏன்னா நான் ஓஷனை சுத்தி வர்றவன்ல, அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லன்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவானா. அந்த டைம் பின்னாடி இருந்து ஒரு பெரிய அனகோண்டா ஒண்ணு வரும். சாப்பர் பார்த்துட்டு பீதி ஆகி டேய் கொஞ்சம் பின்னாடி பாருங்கப்பா. என்ன மான்ஸ்டரா இல்ல வேற ஏதாச்சா? எதுவா இருந்தாலும் சரி அதை தூக்கி போட்டு தொண்டையிலே மிதிப்பேன்ப்பா. அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் ஐயோ அம்மானு உசோப்பு தொண்டைகளே கத்துற சவுண்டு. என்னன்னா அந்த பாம்பு அப்படியே உசோப்ப ரவுண்ட் கட்டிருச்சு. பயத்துல கத்திட்டு அங்க எங்கன்னு ஓடிட்டு கிடப்பானா. மிச்ச பேரெல்லாம் பார்த்துட்டு என்னாச்சு இவங்களுக்கு தேவையில்லாம ஏன் கத்திட்டு இருக்காங்கன்னு பாப்பாங்க. அவன் பாம்பு 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 பாம்புன்னு தொண்டைகளே கத்திட்டு வந்தவன் அங்க இருக்க ஸ்லோப்ல கால் தடிக்கு விழுந்து சாப்பரம் அவனு அப்படியே உருண்டுகிட்டே வந்து ஒரு இடத்துல வந்து விழுவானுங்க. சாப்பரோட மூஞ்செல்லாம் தீஞ்சு காஞ்சி போச்சு. ஆனா நல்ல வேலை அந்த பாம்பை காணும். உடனே உசோப்பு உடம்பெல்லாம் தடைய பார்த்துட்டு எனக்கு தெரியும் அந்த பாம்பை நான் வச்சு செஞ்சுட்டான் பாத்தியா, அது கேப்டன் உசோப்ப பார்த்து பயந்து ஓடிருச்சு. என்கிட்ட எல்லாம் மோதுனா இப்படித்தான் அவனு பயங்கரமா பில்டப் பண்ணுவான். சாப்பர் பார்த்துட்டு அட மூதேவி நம்ம இப்ப தனியா செப்பரேட் ஆயிட்டோம், மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஒண்ணு அப்படியான்னு சொல்லிட்டு உசோப் அங்கன்னு பாத்துட்டு இருப்பான். சாப்பர் பயந்து நடுங்கி அழ ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இந்த ஏரியால எப்போ எந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணுன்னு தெரியல. உசோப்பு வேற பயங்கரமா கதையெல்லாம் சொல்லி பயன்படுத்தி விட்டுட்டான். அதனால உள்ளுக்குள்ள நடுங்குது. ஆனா உசோப்பு அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாத, நான் உன்னை பயன்படுத்தணும்னு லைட்டா காமெடி பண்ணேன், மத்தபடி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஓ ஜோக்கான்னு அப்பதான் நிம்மதியாவான். அப்படின்னா இவ்வளவு நேரமா நம்ம சாப்பரை வச்சு அவன் காமெடி பண்ணியிருக்கான், எப்படி அவனால ஏத்துக்க முடியும்? என்ன பார்த்தா என்ன லூசு மாதிரி இருக்காடா லூசு பையன்னு கத்திட்டு இருக்கும் போது அங்க புதருக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சவுண்டு. ஐயோ மான்ஸ்டர் வந்துருச்சுன்னு உசோப் கத்துவான். அப்படின்னா நீ சொன்னது ஜோக் இல்லையாடான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது வந்தது வேற யாரும் இல்ல, நம்ம ஜோரோ தான். ஆனா அது தெரியாத உசோப்பு என்ன சாப்பிடாதீங்க மான்ஸ்டர் சார், இந்தாங்க இதை சாப்பிடுங்க, இதுதான் டேஸ்டியா இருக்கும்னு சாப்பிட தூக்கி நிப்பாட்டிடுவான். அடே விடுடா பண்ணி பையன்னு தொண்டையிலேயே கத்துவானா. அப்ப ஜோரோ வந்து அப்படியே லுக்கூட்டு இருப்பானா. நீதானா நாங்க மான்ஸ்டர்னு நினைச்சு பயந்துட்டோம்னு சொல்லுவான். அவனை பார்த்து பயம் இல்லாத மாதிரி தான் பேசுவான். ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரமா நடுங்கிட்டு இருக்கும். ஏன்னா ஜோரோ ஒரு பைரட் ஹண்டர். ஷிப்ல இருக்கிற மத்தவங்களை விட இவன் ரொம்ப ரொம்ப டிஃபரெண்ட் ஆனவன். ஏதாச்சும் எசக பசக முடிவு எடுத்து போட்டு தள்ளிட்டானா அதனால உசோப்புகள்லாம் அப்படியே நடுங்கும். அப்பவாச்சும் வாய வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல. அதை விட்டுட்டு உன்னை நான் என்னோட சபார்டினேட்டா ஏத்துக்கிறேன், நீ கேப்டன் உசோப் பைரட்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்காம அவன் கட்டுக்காம அவன் பாட்டுக்கு போவான். நில்லுப்பா நீ தனியா விட்டு போகாதேப்பா. சாப்பரு மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா, நானும் உன் கூட வரேன், இங்க ஒரு பள்ளி மூக்க என்னைய பயன்படுத்திட்டு இருக்கான்ட்டு அவன் பாட்டுக்கு ஜோரோ பின்னாடி போயிருவான். என்ன நம்மள விட்டுட்டு போயிட்டாங்கன்னு உசோப்பு சுத்தி முத்தி பாப்பான். அந்த இடமே பயங்கரமா இருக்குது. என்ன ஏன்டா தனியா இந்த இடத்துல விட்டு போறீங்க, நானும் வரேன்ட்டு அவங்க கூடவே போவான். இங்க மத்தவங்க எல்லாம் அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்கன்னு கூட தெரியாம அவங்க பாட்டுக்கு போவாங்க. இப்படி நம்மளுக்கு போறத மரத்து மேல இருந்து அந்த ட்ரிம் பைய பாத்துக்கிட்டே இருப்பான். சிரிப்பு வேற பயங்கரமா இருக்கு. அப்படின்னா ஏதோ வில்லத்தனமா பிளான் பண்ணிட்டான். எப்படி நம்மளுக்கு அப்படியே வந்துட்டு இருக்கும் போது எல்லாம் வெயிட் பண்ணுங்க நாங்களும் வரோம்னு ஒரு சவுண்ட். வேற யாரும் இல்ல உசோப் தான். இவங்க மூணு பேரும் அப்படியே பொடி நிறைய வந்துட்டு இருப்பாங்க. ஜோரோவை பார்த்தவன லூஃபிக்கு செம ஹாப்பி. ஆனா சஞ்சிக்கு அவனை பிடிக்கல. மெமரி அழிஞ்சாலும் இருந்தாலும் ரெண்டு பேத்துக்குமே ஒத்து வரல பாத்தீங்களா. சரி ரைட் எல்லாருமே இப்ப ஒன்னா சேர்ந்தாச்சுன்னு பார்த்தா அவன் என்னடான்னா கொடூரமா லுக்கு விட்டுட்டு வருவான். சஞ்சிக்கு ஏதோ ஒன்னு சரியில்லையேன்னு தோணும். லூஃபி அதெல்லாம் நோட் பண்ணாம ஒரு வழியா வந்துட்டியாலே செம வா போலாமா. அந்த டைம் சஞ்சய் பார்த்துட்டு கேப்டன் தள்ளி போன்னு கத்துவான். ஏன்டா என்னாச்சுன்னு திரும்பும் போது நம்ம ஜோரோ கத்திய வச்சு லூஃபிய ஒரே வெட்டு அப்படியே தொப்பி தனியா பறக்கும். எல்லாருமே பார்த்துட்டு பீதி ஆயிருவாங்க. என்னன்னா லூஃபியோட தலைய காணும். ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாருமே பதறுவாங்க. அப்ப மேல பறந்த தொப்பி அப்படியே கீழே வரும். அது அலேக்கா புடிச்சிட்டு அப்படியே நிமிந்து பார்ப்பான். தலைய வெட்டல குனிஞ்சிருப்பான் போல. அவன் அப்படியே அட்டாக் பண்ணியுமே லூஃபி இழுத்துக்கிட்டே ஏன்டா ஏன் திடீர்னு இந்த மாதிரி பண்றான்னு கேட்பான். அப்ப ஜோரோ பயங்கரமா லுக்கு விடுவானா. லூஃபிக்கு ஏதோ சரியில்லைன்னு அப்புறம் தான் தெரியும்.
தெரியும். உடனே ரோபின் சண்டைய தடுக்க ட்ரை பண்ணுவாளா, ஆனா செஞ்சு வேண்டாமா, ஏன்னா இவனை கப்பல்ல பாக்குறதுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கானாமா. அப்படின்னா என்ன அர்த்தம், இவனை மேனிபுலேட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஜோரோ வேகமா வந்து லூஃபிய காட்டுத்தனமா வெட்ட ட்ரை பண்ணுவான். நம்மால அவன் எல்லா அட்டாக்லயுமே அடிச்சு புரண்டு எஸ்கேப் ஆவான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு. ஸ்டாப் பண்றான்னு எவ்வளவுதான் சொன்னாலும் கேப் விடாம அட்டாக் பண்ணிட்டே தான் இருப்பான். உடனே லூஃபி பார்த்துட்டு வாங்கிட்டு இப்படி சொல்றது வேஸ்ட்னு எனக்கு புரிஞ்சு போச்சேம்பா. உடனே சாப்பர் என்ன சொல்லுவான், இது கண்டிப்பா ஹிப்னோசிஸா இருக்கும், அந்த பொடி பையன் தான் இந்த வேலையை பண்ணிருப்பான், இது எப்படியாச்சும் சரி பண்ணி ஆகணும்னு. உடனே சஞ்சய் இனி வேற வழி இல்ல, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் அவனை ஸ்டாப் பண்ணி ஆகணும்பா. ஆனா லூஃபி இப்ப காண்டாயிட்டான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க மேல போய் உங்க வேலையை பாருங்க, நான் இவனை பாத்துக்கிறேன் பானா. ஒரு செகண்ட் எல்லாம் ஸ்டன் ஆவாங்க. ஆனா ரோபினுக்கு தெரிஞ்சு போச்சு பையன் ஒரு வழியா இறங்கிட்டான்னு. இனி இங்க இருக்கிறது வேஸ்ட், வாங்க போலான்னு கூப்பிட்டு போவாளா. அவன் சண்டை போறது பைரட் ஹண்டர் ரொரோனோவா ஜோரோ, எப்படி அவனை தனியா விட்டு போறதுன்னு உசோப்பு பீதியாவான். ஆனா சஞ்சிக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவனை அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுதுமா. ரோபின் அது கரெக்ட் தான், வாங்க நம்ம போய் அந்த பொடிப்பையில கேப்சர் பண்ணுவோம், அப்பதான் இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போவா. இவங்க எல்லாம் அப்படியே மிரண்டு போய் அவனை பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் லூஃபி ஒரு ஜம்ப போட்டு கம் கம்னு கத்துவான். ஜோரோ என்ன பண்ண போறான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரே அடி, மரமே 2 துண்டா பொளந்துரும். அவன் அடிச்ச அடியை பார்த்துட்டு இவன் என்ன அவன் ஃப்ரெண்ட ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றானா இல்ல போட்டு தள்ள போறானா, இப்படி எல்லாம் அடிச்சா அவன் செத்துருவானேம்பா. ரோபின் சொல்லிடுவா, ஜோரோ அவனோட ஃப்ரெண்டு, எந்த அளவுக்கு அடி அடிச்சா அவனால தாங்க முடியும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் சண்டையில இவ்வளவு வெறித்தனமா இறங்கிட்டானா, அந்த சண்டை முடியற வரைக்கும் அவன் நிறுத்த மாட்டான. உடனே இங்க உசோப்புக்கு அள்ளி விடும். அட பாவிகளா, அப்ப நான் மனுஷங்க கூட டிராவல் பண்ணலையா, ஒரே மான்ஸ்டர்ஸா தெரியுதேம்பா. யாரு நம்ம ஆளுகளை பார்த்தே, சரி ரைட் போலான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்களா. இது எல்லாத்தையுமே அந்த ட்ரிம்ங்கிற பொடிப்பைய மேல இருந்து பார்த்துட்டு இனி லூஃபிய பத்தி பஞ்சாயத்து இல்ல, ஜோரோ பாத்துக்குவான்னு வில்லத்தனமா சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். இங்க பார்த்தா ஜோரோ 3 கத்தி எடுத்துக்கிட்டு லூஃபிய வெறி கொண்டு அட்டாக் பண்ண வருவான். லூஃபிக்கு தான் தெரியுமே எந்த அளவுக்கு அவன் அட்டாக் பண்ணுவான்னு. உடனே கம் கம் கேட்லிங்னு சொல்லிட்டு காட்டுத்தனமா பஞ்ச் பண்ணுவான். எல்லா பஞ்ச்லயுமே ஜோரோ அசால்ட்டா எஸ்கேப் ஆகி சும்மா சரக்குன்னு 4 வெட்டு போடுவான். லூஃபி மூஞ்சில லைட்டா ஒரு கோடு மட்டும் விழும். அது அவனுக்கு இன்னும் காண்டாயி ஒனிகிரின்னு சொல்லிட்டு நெஞ்சோட 2 போடு, அவ்வளவுதான் லூஃபி அங்கேயே மண்டி போட்டுருவான். அதுக்கப்புறம் ஜோரோ பார்த்து நம்மால முழிக்கிறதோட இங்க இவங்க 5 பேரும் அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. நமி இன்னுமே பயந்துகிட்டே தான் வருவா. இப்ப இவ கண்ணு முன்னாடி குக் இருக்கான், ஷிப்போட டாக்டர் இருக்கான், ஸ்னைப்பர் இருக்கான், அண்ட் இவன் நேவிகேட்டர். இத்தனை பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா கப்பல்ல எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம ஈஸியாவே டிராவல் பண்ணலாம். இப்படி எல்லாத்தையும் யோசிச்சுட்டு வந்தவ டப்புன்னு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்லி, முன்னாடி போயிட்டு இருக்க அவளை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கீங்களே, அவளை நீங்க நம்புறீங்களான்னு கேப்பா. ஏன்னா பைரட்ஸ் எல்லாருமே எப்பவும் வக்கரமா உக்கரமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஏமாத்துக்காரங்க. இப்ப லூஃபியையும் ரோபினியும் பார்க்கும்போது ஏமாத்துற மாதிரி தெரியலையா, நல்லா நோட் பண்ணுங்கன்னு நல்லபடியா ஒரே மைண்ட் செட்ல போயிட்டு இருந்தவங்கள நல்லா குழப்பி விட்டுருவா. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் ஏன் கூட வாங்க, நீங்க எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்க நான் கூட்டு போறேன். ஏன்னா நான் ஒரு நேவிகேட்டர், என்னால ஈஸியா எந்த பாதையை வேணாலும் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு உங்களோட வீட்டுக்கு போகணும்னு ஆசை இல்லையா, நான் போக வேண்டிய ஒரு இடம் ஒண்ணு இருக்குதுன்னு கொக்கையாஷி வில்லேஜ சொல்லுவா. இப்படி நமி பேசினதுக்கு அப்புறம் தான் உசோப்பன நோட் பண்ணுவான். இவங்க போறாங்கல்ல, எங்க போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு ரோபின் எதுவுமே தெளிவா சொல்லையே. அப்படின்னா ஒருவேளை இவ ஏமாத்தலாம்ல, இவளுமே மத்தவங்கள மாதிரி மான்ஸ்டரா இருந்தான்னா பேசாம நமி கூடயே போயிடலாமோன்னு யோசிப்பான். சாப்பருமே கன்ஃபியூஸ் ஆயிருவானா. உடனே அவளும் வாங்க நம்ம எல்லாம் போலாம்பா. ரோபின் அது கண்டி கோவம்லாம் பட மாட்டா. அவ தெளிவா சொல்லிடுவா, நீ என்னை நம்பலங்கிறதுக்காக நான் உன்னை குறை சொல்ல முடியாது, ஆனா இப்ப வேற வழி இல்ல, நீ நம்பிதான் ஆகணும், என் வார்த்தையை நம்பி என் கூட வாங்கம்பா. ஆனா அவ இல்ல நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான்னு நம்பி விடவே மாட்டா. இப்ப என்னன்னா ஒவ்வொருத்தருக்குமே இந்த கடல்ல ஒவ்வொரு ட்ரீம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க அதை அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்கன்னு சொல்லுவா. ஆனா நமி இந்த மாதிரி சில்லித்தனமா பேசி எங்களை டைவர்ட் பண்ண பாக்குறியா அப்படி இப்படின்னு கத்துவா. உடனே அவ நம்ம எல்லாத்துக்குமே கனவை சேஸ் பண்றதை விட வேற என்ன பெரிய வேலை இருக்குங்கிற மாதிரி கேப்பா. இன் கேஸ் இந்த இடத்துல நம்ம கேப்டன் இருந்தாலும் இதைத்தான் சொல்லியிருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. ஆனா நம்ம உசோப்பு எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, நான் என்னோட ஹோம் டவுனுக்கு போயே ஆகணும், நான் நமி கூட போறேன்னுவான். சாப்பர் நான் லூஃபி கூட தான் இருப்பேன்பா. ஏன்னா இவன் அவன் ஒரு ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டான், அதுவும் ஹீரிலுக்கும் அந்த டாக்டரும் ஏத்துக்கிட்ட மாதிரி. சோ சாப்பரை பத்தி எந்த கவலையும் இல்ல. இப்ப சஞ்சய் என்ன சொல்லுவானா, அவனுக்குமே அவனோட கனவுகளை ஃபாலோ பண்ணி ஜெயிக்கணும்னு ஆசைதான். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பொடிப்பையில புடிச்சு 4 மிதி மிதிச்சாதான் என்ன ஏதுன்னு உண்மை தெரியும். அதனால அவன் ரோபின் கூட தான் வருவேன்பா. நீங்க எங்க போகணுமோ போங்க, நாங்க போறோம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். இவங்களுக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. சாப்பர் நல்லா பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு எனக்கும் என் பழைய மெமரிஸ் எல்லாம் தேவை, அது இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் அவங்க பின்னாடியே போயிருவான். இப்ப நம்பி மறுபடியும் தனியால் ஆயிட்டாளா. சார் ரைட்டு, எவன் வரலன்னா என்ன, நான் மட்டும் போறேன்ட்டு திரும்புவான். ஆனா கோல்டுன்னு நம்ம பைய கையில எல்லாம் இருக்கு. ஐயோ முடியலடா சாமின்னு இவளும் அவங்க கூடயே போயிருவா. இங்க லூஃபி ஜோரோவோட சண்டை முடியற மாதிரி இல்ல. அவன் அடிக்க இவன் ஓட அவன் வெட்ட, எப்படியா மாத்தி சண்டை போட்டு அங்க இருக்க மரத்தை எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஜோரோ பண்ற அட்டாக் எல்லாம் என்ன தனியா சொல்லவா வேணும். சோ இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தவனுங்க கடைசியில மாத்தி கொலவெறித்தனமா லுக்கு விடுவானுங்களா. இதோட சண்டையை முடிச்சிடணும்னு சொல்லி ஜோரோ அவனோட சீக்ரெட் டெக்னிக்கான 3 ஸ்வாட் ஸ்டைல யூஸ் பண்ணுவான். நம்ம பைய கம் கம் பசூக்கான்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். அவன் கத்திய மின்னல் வேகத்துல சுத்துவான். நம்ம பைய அவன் கையை வச்சு அந்த கத்தியை தடுப்பான். சோ இப்படி இங்க பஞ்சாயத்து பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணா இங்க இவங்களுக்கு ஒரே குழப்பம். இந்த கிராண்ட் லைன்ல சேல் பண்ற வாயேஜர்ஸ் திடீர்னு அவங்க மெமரிஸ் எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க. இந்த கதையை எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு ரோபின் கேப்பா. இல்லாம்பாங்களா, அதுதான் இந்த ஐலாண்ட்ல நடக்குதாமா. இவங்க வரும்போது ஒரு கல்வெட்டுல எதையோ செதுக்கி வச்சிருந்தாங்கல்ல, அதுல என்ன போட்டிருப்பாங்கன்னு இப்பதான் சொல்லுவா. அதாவது ஒரு மான்ஸ்டரோட கதை. அது
வந்து இந்த ஐலாண்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காமா. மக்களோட மெமரிஸ் எல்லாம் ஆட்டைய போறது அதுதான். இந்த ஐலாண்ட் தான் அதோட பேஸ் ஆமா. இப்போ நம்ம ரோபினுக்கு என்ன டவுட்னா, மெமரிஸ் டெய்லியுமே கிரியேட் ஆகுது அப்படின்னா அது இந்த ஐலாண்ட்ல இருக்க எல்லாத்தோட மெமரிஸையுமே டெய்லியும் சாப்பிட்டுட்டு இருக்குது, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா. அப்படின்னா இவங்க எல்லாருமே பிராய்லர் கோழி மாதிரி தேவைக்கு வளர்த்திட்டு இருக்க மாதிரி மெமரிஸ் காண்டி விட்டு வச்சிருக்கான் போல. இவங்களோட மெமரிஸையுமே கொஞ்சம் ஆட்டைய போட்டிருக்காங்கல்ல. இப்படி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம உசோப்போ நமியும் அடிச்சு புரண்டு வருவாங்க. கூடவே அந்த ட்ரிம் பொடிப்பையிலும் வந்துருவான். அவனை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் அள்ளு விடும். அவன் என்ன சொல்லுவான், பைரட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் விடாப்புடியான ஆளா தான் இருக்கீங்க. அந்த ஸ்வாட்ஸ்மேனை மேனிபுலேட் பண்ண மாதிரி உங்களே நான் மேனிபுலேட் பண்ணிட்டேன்னா நீங்களே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு செத்துருவீங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஆயிருவேன்னு அவன் பிளான பூரா ஒண்ணு விடாம சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பவரை யூஸ் பண்ணுவானா. அவன் இப்ப நமியும் உசோப்பியும் தான் மேனிபுலேட் பண்ண போறான். அந்த பக்கமா நின்னுட்டு இருக்க ரோபின் சாப்பர் சஞ்சியை நோட் பண்ணல. ஐயோ மாட்டிட்டமே இவங்க பீதி ஆகும்போது ரோபின் என்ன பண்ணிடுவான், அவங்க கண்ணை மூடிடுவான். ஏன்னா அந்த பொடி பைய ஹிப்னடைஸ் பண்றான். அப்படி அவங்களை ஹிப்னாசிஸ் பண்ணணும்னா கண்ணு தான் முக்கியம். அதை மூடிட்டா பஞ்சாயத்து இல்லையே. அந்த டைம் நம்ம சஞ்சி முதல்ல இவனை பழந்தா சரியாயிரும்னு வேகமா அவன் அடிக்க வருவான். அவன் கேஷுவலா திரும்பி முதல்ல இவன் ஜோலியை முடிக்கணும், இல்லன்னா நமக்கு தான் பஞ்சாயத்துன்னு கரெக்டா நம்ம சஞ்சி பாஞ்சு அடிக்க வரும்போது அவனோட நோக்கவை யூஸ் பண்ணி அப்படியே ஹிப்னடைஸ் பண்ணுவான். கரெக்டா அந்த பவர் நம்மால அட்டாக் பண்ண வரும்போது கண்ணை மூடி ஒரே மிதி அந்த நோக்கம் அங்க இருக்க செவுத்துல போய் அடிச்சு விழும். அந்த பொடி பையிலும் கீழே வந்துருவான். அவன் கண்ணை திறந்து பார்த்துட்டு ஷாக் ஆவான். ஆமா நான் எங்க இருக்கேன் என்னன்னு முழிச்சிட்டு இருப்பானா. அந்த டைம் நம்ம சஞ்சி டெரரா வந்து நின்னுட்டு நீ தான் எங்க மெமரிஸ் எல்லாத்தையுமே திருடியாடான்னு வில்லத்தனமா கேட்பானா. அவ்வளவுதான் அந்த பொடி பைய விழுந்து அடிச்சு ஓடிடுவான். அதுக்கப்புறம் தான் ரோபின் மேட்டர் சொல்லுவா, நிஜமான கல்பிரிட் அந்த பையன் இல்லையாமா, அந்த பையனையே மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அப்படி யாரு பண்ணான்னு பார்த்தா அந்த நோக்கம் தான். அதே என்ன பண்ணும், நம்மால பார்த்து பீதியில அங்க இருந்து ஓடுமா. எங்க ஓடுற, தூக்கி போட்டு துவைச்சிருவேன், ஒழுங்கா எங்க மெமரிஸ் எல்லாம் திருப்பி கொடுன்னு வளைச்சு போய் நின்னுக்குவானா. அது ஊன்னு கத்தும். சாப்பருக்கு அதோட பாச புரியும். அது என்ன சொல்லுனா, இந்த டேஸ்டியான மெமரிஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காமா. அதனால அதை திருப்பி தர முடியாரா முட்டா பையலன்னு சொல்லுமா. சஞ்சி இந்த டாக்டர் தான் இப்படி பேசுறான்னு சொல்லி செம்மையா காண்டாவான். ஐயோ நான் ஷிப்போட டாக்டர், எனக்கு அனிமல்ஸோட லாங்குவேஜ் எல்லாம் தெரியும், அதான் சொன்னேன்பா. ஓ அப்படியா, தர முடியாதாடா முட்டா பையலன்னு கேட்பான். நான் ஒண்ணு முட்டா பையல்ல, சீ ஹார்ஸ், ஒழுங்கா என்கிட்ட பேசுன்னு சொல்லும். இனி இதுகிட்ட பேசி வேலைக்கு ஆகாதுன்னு ஒரே மிதி. அதுக்குள்ள இருந்து ப்ளூ ஸ்மோக் ஒண்ணு வெளியில வரும். அது வந்த உடனே நம்ம நமிக்கு மெமரி வந்துருமா. அடுத்து ஒரு மிதி மிதிப்பான், மறுபடியும் ஸ்மோக் வரும், நம்ம உசோப்புக்கு மெமரி வரும். அடுத்த மிதியில சாப்பருக்கு கடைசியா ஒரு மிதி வைப்பான். அதுல நம்ம சஞ்சிக்குமே திருப்பி மெமரி வந்துரும். அவ்வளவுதான், இப்ப எல்லாருமே பழையபடி நார்மல் ஆயாச்சு. இவங்களுக்கு எல்லாம் மெமரி வந்துருச்சு. அந்த முட்டா பைய ஜோரோக்கு வந்துருச்சா என்னன்னு தெரியலன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பின்னாடி யாரோ நடந்து வர சவுண்ட், வேற யாரும் இல்ல ஜோரோ தான். அப்படியே கொலவெறித்தனமா நடந்து வந்துட்டு இருப்பான். உடனே அம்புட்டு வரத்துக்கு பீதி, ஐயோ இவன் என்ன லூஃபிய வெட்டி தள்ளிட்டானான்னு. ஏன்னா அவன் வர்றதே சரியில்லை. அப்படியே பயங்கர டெரரா முறைச்சுக்கிட்டே தான் வருவான். ரோபின் பார்த்துட்டு நம்ம கேப்டன் எங்க ஆளை காணுமே உடனே நேரா சஞ்சி போய் லேடிஸ் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத, நான் தான் உன் ஆப்பனட், வா ஒரு கை பாத்துடலாமா. அந்த டைம் தண்ணிக்குள்ள போய் விழுந்த அந்த சீஹார்ஸ் வெளியில வந்து என்னோட முக்கியமான ட்ரம் கார்டை இன்னும் நான் யூஸ் பண்ணலன்னு வில்லத்தனமா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.